இந்த ஜாதகத்துக்கு ஓப்பன் சர்ஜரி பண்ண ஒரு ஜாதகம். ஏன் இது இந்த காலகட்டத்தில் இது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தபோது, ரிஷப லக்னம், லக்கணத்துல கிரகம் இல்ல, 2ஆம் இடத்துல கிரகம் இல்ல, 3ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, மாந்தி, திதிசூனியம் வேற. இந்த ஜாதகத்துக்கு வந்து திதிசூனியம்னு வச்சுக்கல. திதிசூனியம்னா என்ன திதியில பிறந்திருக்காரு? சப்தமி திதியில பிறந்திருக்காரு இந்த ஜாதகர். சுக்லபட்சம் சப்தமி திதி, சோபன நாம யோகத்தில் பிறந்திருக்கார், கரசை கர்ணத்தில் பிறந்திருக்கார் ஜாதகர். அடுத்ததாக 3ஆம் இடத்தில் செவ்வாய், ராகு, மாந்தி, 4ஆம் இடத்துல கிரகம் இல்லைங்க, சுத்தமா இருக்குது இடம். அதே மாதிரி 4ஆம் அதிபதி 5 இருக்காரு, சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்காருன்னு வச்சுங்களேன். லக்னாதிபதி 6 ஆட்சி பெற்று இருக்காரு, 7ஆம் இடத்துல கிரகம் இல்ல. 8ஆம் இடத்துல சந்திரன் போய் உட்காந்துட்டாரு, 3ஆம் அதிபதி 8ல போய் உட்காந்துட்டாரு. 9ஆம் இடத்துல சனி கேது, 10ஆம் இடத்துல குரு, 11ல கிரகம் இல்ல, 12லயும் கிரகம் இல்ல. அப்ப இந்த ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு தசாகாலங்கள் ராகு மகாதசையில சூரிய புத்தி. சூரிய புத்தி ஏன் இதை கொடுத்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு நம்ம வந்து பாக்குறோம், அதாவது பஸ்ல போனாங்க, வண்டியில போனாங்க, திடீர்னு படுத்து இருந்தாங்க, திடீர்னு நெஞ்சு வலி வந்து போய் சேர்ந்துட்டாருங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வெல்லாம் நம்ம அடிக்கடி. நல்லா இருந்தாருங்க, எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு டாக்டரே வந்து தூங்கிட்டு இருக்கும்போது காலையில எந்திரிக்க முடியல, அவர் அப்படியே ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்குது. இதெல்லாம் வந்து கண்குள்ள பார்த்த ஒரு நிகழ்வு. ஆனா இந்த ஜாதகத்துக்கு அஷ்டமத்துல சந்திரன் உட்கார்ந்தார், ஆயுள் ஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்திருந்தார். அப்ப ஆயுள் ஸ்தானத்துக்கு உண்டான கிரகம் போய் 10ல கர்மஸ்தானத்துல உட்கார்ந்துட்டார், கர்மஸ்தானத்துல இருக்கார். அப்ப இந்த ஜாதகத்துக்கு இந்த சூரியன் போய் பூர்வ புண்ணியத்தில் இருக்கார். பூர்வ புண்ணியம்னா என்ன அப்படின்னு பார்த்தா குலதெய்வம் தாங்க பூர்வ புண்ணியம். அப்ப குலதெய்வத்தை அனுகிரகம், அதாவது குலதெய்வமோட ஆட்சி பெற்றுச்சு, அதாவது சூரியனும் புதனும் அங்க சேர்க்கை பெற்று, புதன் இந்த ஜாதகத்துக்கு அஸ்தாங்க வக்கர வேற, ஆனா சூரியன் போய் அங்க வந்து உட்கார்ந்து இருக்கனால அந்த சூரியன் அந்த பவரை வாங்கிட்டார் அப்படிங்கிற தன்மை. ஏன்னா 4ஆம் இடம் தாங்க இருதயம். அந்த அதிபதி போய் 6ல், அதாவது காலதேவனுக்கு 6ஆம் இடமா போச்சு. இந்த 5ஆம் இடமே காலதேவனுக்கு 6ஆம் இடமா போனோம். ஏன்னா காலபுருஷ ரீதியாக நம்ம எந்த ஒரு ஜாதகத்துக்கு பலன் எடுக்கும் போது வாசியோகி பொன்னையா சுவாமி அவர்கள் சொல்வார், அந்த நீங்க ஜாதகத்துல எந்த பாவத்தினாலும் எப்படி வேணாலும் பலன் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த காலபுருஷ ரீதியா அந்த பாவத்தை டச் பண்ணி தான் எல்லா நிகழ்வும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவார், ஆணித்தனமா அடிச்சு சொல்லுவார். அப்ப இந்த ஜாதகத்துக்கு பார்க்கும்போது லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் புதன் இருந்தா நன்மை தாங்க செய்யும். அப்படிங்கும் போது இவருக்கு ஒரு நன்மை தான் செஞ்சுது. ஆனா ஒரு நோயை கொடுத்து, அதனால ஒரு சர்ஜரி கொடுத்து ஆபரேஷன் பண்ண வச்சு, ஆனா அது வந்து காப்பாத்திருச்சு, இந்த ஜாதகத்தை காப்பாத்திருச்சு. அதுக்காக சொல்றேன். அப்ப இந்த ஜாதகத்தோட தன்மை நம்ம பார்க்கும்போது சூரியனோட ஒரு புத்தியில வந்து சுக்கிரனோட அந்தரம், ஏன்னா ராகுங்கிறது ஒரு டேஞ்சரான கிரகம், அதாவது ஒரு நிழல் கிரகம். அந்த கிரகம் போய் 3ல் செவ்வாயோட உட்காந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அப்ப அந்த அந்த கிரகம் திதி சூனியத்துல ராகு உட்கார்ந்த பலம். அப்ப இந்த ராகு திசையில தான் இவருக்கு வந்து தன்னோட பையனை படிக்க வச்சாரு, பிள்ளைய படிக்க வச்சாரு, வேலை வாங்கினாரு, எல்லாமே செஞ்சாரு.